மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் வேலூர் அரும்பாக்கம் குளக்கரை வாழியம்மன். வேலூர் மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கிராமம் அரும்பாக்கம். எல்லையம்மனாகவும் ரேணுகாதேவி அம்பாளாகவும் இந்த அம்பிகை வணங்கப்படுகின்றார். குளக்கரை வாழியம்மன் பிரளயம் போன்ற பெருமழையினால் பேரழிவு ஏற்பட்ட போது தோன்றியது இந்த அம்பிகை. ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு இருந்த கிராமம். மக்கள் தெய்வத்தை நினைக்கவில்லை. மனிதர்களாகி நாம் என்ன செய்கின்றோம்? துன்பம் வரும்போது கடவுளை வணங்குகின்றோம். கொஞ்சம் நிலைமை சமாளிக்கலாம் என்று இருக்கும்போது மெதுவாக கடவுளை நினைப்பதையே குறைத்து விடுகின்றோம். ஏனென்றால் நம்மிடம் இருந்த அச்சம் விலகிவிடுகின்றது. பிறவி பயனே அம்பாளை வழிபடுவது என்று இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பேய் மழை பொழிந்தது அந்த கிராமத்தில். ஒரு சமயம் மக்கள் இருக்க இடமில்லாமல் அவதிப்பட்டார்கள். அப்போதுதான் ஊர் மக்களுக்கு தெய்வத்தின் நினைவு வந்தது. அப்போது வெள்ளத்தில் மிதந்து வந்தது ஒரு அம்மன் சிலை. குளக்கரையில் ஒதுங்கியது. அந்த சிலையை தொட்டு தூக்க மக்கள் பயந்தார்கள். ஆனால் அவர்களில் சோமாக்கா என்பவர் அம்பிகையை தொட்டு தூக்கி எடுத்தார். அவருக்கு அருள் வந்தது. இத்தனை நாளும் இங்கே இருந்த என்னை உங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் என்னை நினைக்காமல் இருந்துவிட்டீர்கள். அதனால்தான் நானே ஒரு பிரளயத்தை உண்டாக்கி வெளியே வந்திருக்கின்றேன். பயப்படாதீர்கள். இனியாவது எனக்கு இங்கே கோவில் கட்டி கொண்டாடுங்கள். இழந்த செல்வங்கள் யாவும் வந்து சேரும் என்றார். குளக்கரையில் கோவில் எழுப்பி குளக்கரை வாழியம்மன் என்று பெயரிட்டு மக்கள் வழிபடத் தொடங்கினார்கள். இழந்த செல்வங்கள் யாவும் கிடைத்தது. அம்பாள் இங்கு வந்த பிறகு புற்று ஒன்று அருகில் வளர ஆரம்பித்தது. அதில் நாகம் இருப்பதாக மக்கள் நம்பத் தொடங்கினார்கள். இந்த புற்றில் பால் ஊற்றி வழிபட விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைவது நிச்சயம் என்பது சொல்கின்றார்கள் இந்த கோவிலில் இருப்பவர்கள். அம்பாள் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கின்றார். அவளது காலடியில் நாககன்னியின் சிரசு இருக்கின்றது. இந்த திருக்கோவிலில் கருவறைக்கு வெளியே விநாயகர், முருகன், சக்தி மற்றும் சரஸ்வதி தெய்வங்கள் சிற்பங்களாக காட்சியளிக்கின்றார்கள். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு மிக விசேஷமான நாள். அம்மனுக்கு கூழ் ஊற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள். அந்த நாளில் அம்பாள் இந்த நாட்களில் நகர்வனம் வந்து ஊரின் செழிப்பை பார்வையிடுவாளாம். தை மாதம் பொங்கல் திருநாளும் மிகவும் விசேஷமானது. காணும் பொங்கலுக்கு 9 நாட்களுக்கு முன்னதாக மாலை போட்டு விரதமிருந்து காணும் பொங்கல் என்று அலகு குத்தி பால் குடம் ஏந்தி வழிபாடு செய்கின்றார்கள் பக்தர்கள். அன்று இரவு அம்மன் திருவிழா நடைபெறுகின்றது. பெண்கள் பொங்கலிட்டு படையல் படைப்பார்கள். ஆடு கோடிகளை வெளியிடுவார்கள். குளக்கரை வாழியம்மனை வழிபட்டால் வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்பது ஐதீகம். குழந்தை வரம், திருமண வரம் இவற்றையெல்லாம் அருள் புரிகின்றாள் இந்த அன்னை. கடன் பாக்கி வசூலித்து தருகின்றாள். இங்குள்ள ஒரு விசேஷ பிரார்த்தனை ஒன்று இருக்கின்றது. குளத்தில் நீராடி குளக்கரை வாழியம்மனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்து அம்மனின் சிரசில் எலுமிச்சம்பழம் வைத்து முந்தானையை ஏந்தி நெக்குருக பிரார்த்தித்தால் எலுமிச்சம்பழம் தானாக உருண்டு வந்து முந்தானையில் விழுமாம். அந்த பழத்தை வீட்டுக்கு எடுத்து சென்று பிழிந்து சாப்பிட வேண்டும். நாம் வேண்டிக் கொண்டதை அம்பாள் நிச்சயமாக நிறைவேற்றுவாள். அம்பாள் அருள்வதால் இந்த பிரார்த்தனை செய்ய மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றது. நம்பிக்கையோடு செய்யும் எந்த செயலும் நன்மையிலே தானே முடியும். இந்த கிராம மக்கள் மிகவும் பயபக்தியோடு அம்பாள் ஆராதனை செய்து வருகின்றார்கள். சோமாக்கா இவள் அம்பாளை தூக்கி எடுத்தவள் அல்லவா? இருந்தாலும் அவளுக்கு வந்த சோதனை என்ன? ஒரு சமயம் இவள் நகர்வலம் வரும்போது சோமாக்கா யாரோடையோ சண்டை போட்டு மண்ணை வாரி எழுதியிருக்கின்றாள். அது அம்பிகையின் முகத்தில் பட்டுவிட கோபம் கொண்ட அம்பிகை அவளுக்கு பாடம் கற்பிக்க எண்ணி அவளது கண்களை பறித்து விட்டாள். என்ன உக்கிரம் பார்த்தீர்களா? கடைசி வரை சோமாக்காவிற்கு கண்கள் தெரிந்ததா? இல்லவே இல்லை. அம்பாள் மனது குளிர்ந்தால்தான் எதுவும் நடக்கும். நாம் எப்பொழுதுமே நல்லது செய்ய பழக வேண்டும். நம் சந்ததியினருக்கும் கற்பிக்க வேண்டும். இந்த சம்பவத்தினாலேயே என்னவோ அந்த கிராம மக்கள் மிகவும் பயபக்தியோடு இந்த அம்பாளை வழிபடுகின்றார்கள். இந்த ஆலயத்தை பற்றிய செய்திகளை இத்தோடு நாம் முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் சந்திக்கிறோம். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா